ஆண்டவர் இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு என்று சொன்னார். இரண்டாவது, நாம் செய்த பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், துர்ச்செயல்கள் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு மன்னித்தார். ஹல்லேலூயா. ரத்தாம்பரம் போன்ற சிவப்பாயிருந்த பாவத்தையும் உறைந்த மழை போல வெண்மையாக்கினார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு. பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தோம். எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேச ஆரம்பித்தார். தெய்வ சத்தனம் காதுகளில் விழுந்தது, மகனே, தீங்கானவைகளும் தீழ்ப்பானவைகளும் உனக்கு வேண்டாம். இனிமேல் நீ பாவம் செய்யாதே. அநியாயமாய் எதற்கும் உன் கரங்களை கொடாதே. தீங்கானவைகள் யாதொன்றையும் யோசியாதே என்று கர்த்தர் நம்மோடு பேசின பொழுது தெய்வ சமூகத்தில் உமக்கு விரோதமாகவும் உம் சமூகத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று நம் கரங்களை கர்த்தரண்டை உயர்த்தி கண்ணீரோடு அழுத பொழுது நம் கர்த்தராகிய தெய்வம் நம்முடைய பாவ சுமையை நம்மை விட்டு அகற்றி தன் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்திய நேச தகப்பன் தன் ரத்தத்தினால் நம்மை பாவமர கழுகி கைகளை தட்டி பாவத்தை நம்மை விட்டு அகற்றினார். அகற்றினது மட்டுமல்ல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அதை விலக்கி போட்டார். ஆமென், ஆமென். இதை நீ விசுவாசிக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் செய்த அநியாயங்களையும் பாவங்களையும் துர்குணங்களையும் சொல்லி 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 ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது, தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது இவைகளை சொல்லி நான் ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் பாத்திரன் அல்ல என்ற விரக்தியும் தாழ்வு சிந்தையும் உனக்குள் வராதிருப்பதாக உன் பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் மன்னித்து உன்னை விட்டு அகற்றி உன்னை சுத்திகரித்திருக்கிறார். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிச்சு மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா பாவத்தை விலக்கிடுவார்னு சொப்பனம் காணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தரம் மீட்பு, ஆமென் சொல்லுங்க. ஒரு தரம் மன்னிப்பு, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் பாவ மன்னிப்பை அருளுவார். ஆண்டவர் சொல்லியும் பலமுறை 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 மீண்டும் 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 தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த மன்னிப்பை குறித்தும் மீட்பை குறித்தும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையான மேன்மையை குறித்தும் தெய்வம் தந்திருக்கிற பாசத்தை குறித்தும் அறிவில்லாமல் துணிகரமான பாவங்களை மீண்டும் செய்யும் பொழுது அவன் அநேக அடிகளுக்கு பாத்திரமானாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செஞ்சதி கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு நிமித்தம் பாவத்தை விட்டுவிடு, செய்யாத, மீண்டும் தொடராதே, அதை மீண்டும் இதயத்தில் வச்சு வைக்காதே. ஐயா, அவசியப்படும் போதெல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு அவசியப்படும் போதெல்லாம் கோயில்ல போய் மன்னிப்பு கேட்ட ஆண்டவர் மன்னிப்பார்னு நினைக்க கூடாது. அவன் அநேக அடிகள் அவனுக்கு கிடைக்கும், தண்டனை உண்டு. ஆமென். ஆகவே ஜாக்கிரதையோடு உன் வாழ்க்கையை பரிசுத்தத்தோடு நீ தொடர வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, பாவத்தின் சுமை அகற்றி நம்மை கர்த்தராகிய தெய்வம் பாவத்தின் தோஷத்தை விட்டு நீங்களாக்கி இவ்வளவு மேன்மையாக நம்முடைய பாவங்களை கர்த்தர் விலக்கிவிட்டு நம்மை சுத்த பொன்னாக, தன் சுத்த சந்ததியாக, தன் சுத்த சம்பாத்தியமாய் கர்த்தர் அந்த பூமியில நம்ம வச்சிருக்கு.